அதாவது விவசாயிகளின் ஆர்ப்பாட்டம் தடுக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்த உறையூர் பகுதியில் செல்போன் டவர் மீது ஏறி விவசாயிகள் திடீர் போராட்டத்தால் இந்த பகுதியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. மோடி அவர்கள், நான் பிரதமர் ஆனால் விவசாயிகளுக்கு இரட்டிப்பான விலையை தருவேன், 18 ரூபாய் விற்ற நெல்லுக்கு 54 ரூபாய் தருவதாக கூறிவிட்டு தற்போது 22 ரூபாய் தருகிறார். விவசாயத்துக்கு தருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவசாயத்துக்கு மாதம் 500 ரூபாய் பென்ஷன் வழங்குகிறார்கள். ஆனால் 5000 தர வேண்டும் என்பதற்காக போராட சென்றால் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் இன்று காலை பல்லவன் ரயிலில் விவசாயிகள் சென்று சென்னையில் மத்திய அரசு நிறுவனமான சாஸ்திரி பவன் முன்பு மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாகவும், காவல்துறை தடுத்தால் தமிழ்நாடு தலைமைச் செயலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாகவும் சங்கத்தின் கூட்டத்தில் ஏற்கனவே இந்த முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை விவசாயிகள் சென்னைக்கு புறப்படுவதாக தகவல் அறிந்த காவல்துறையினர் அலுவலகத்தில், அதாவது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க அலுவலகத்தில் இருந்து ஐயாக்கண்ணு மற்றும் விவசாயிகள் திருச்சி ரயில் நிலையத்துக்கு செல்வதற்கு முன்பாக உறையூர் போலீசார் அவர்களை இன்று காலை கைது செய்து உறையூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் கொண்டு சென்றனர். இதனை கண்டித்து சங்கத்தின் விவசாயிகள் திடீரென உறையூர் பகுதியில் உள்ள இந்த செல்போன் டவரில் ஏறி விவசாயிகளான இந்த தமிழ்ச்செல்வன், ராஜாங்கம், செந்தில்குமார் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த உறையூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகள் முறையான பயண சீட்டு வாங்கி சென்னைக்கு செல்ல இருந்த தலைவர் ஐயாக்கண்ணுவை கைது செய்து வைத்துள்ளார்கள். அவரை விடுவித்தால் மட்டுமே தங்களது போராட்டம் கைவிடப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஐயாக்கண்ணு வெளியே விட்டதன் அடிப்படையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டம் தற்போது கைவிடப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தால் இப்பகுதியில் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி.